அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகில்லாதவர், பணமில்லாதவர், குடும்ப பின்னணி இல்லாதவர், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக மாறியவர். இன்று நாம் பார்க்க போவது பலருக்கும் தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட சஹாபியின் வரலாறு. அவரின் பெயர் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வீடியோ முடியும் போது ஒருவரின் மதிப்பு தோற்றத்தில் இல்லை, அல்லாஹ்வின் பார்வையில்தான் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஜுலைபிப் யார்? ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு ஏழை மனிதர். அவருக்கு பெரிய குடும்பமோ செல்வமோ இல்லை. சில வரலாற்று குறிப்புகளின்படி அவரின் உடல் தோற்றமும் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத வகையில் இருந்தது. அதனால் மக்கள் அவரை பெரிதாக மதிக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை தோற்றத்தால் பார்க்கவில்லை, அவர்களின் இதயத்தை பார்த்தார்கள். அதனால் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி அன்பு இருந்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி குடும்பத்திடம் சென்றார்கள். அவர்களிடம் கூறினார்கள், உங்கள் மகளை ஜுலைபிபிற்கு திருமணம் செய்து வையுங்கள். அந்த குடும்பம் அதிர்ச்சி அடைந்தது. எங்கள் மகளுக்கு ஜுலைபிப் ஆளா? அவர்கள் தயங்கினார்கள். ஆனால் அந்த பெண் என்ன சொன்னார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் பற்றி சொல்கிறார்கள் என்றால் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதரின் முடிவை அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையால் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். சமூகத்தில் மதிக்கப்படாத ஒருவரை இஸ்லாம் எவ்வளவு உயர்த்தியது பாருங்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு போர் நடந்தது. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் கலந்து கொண்டார்கள். போர் முடிந்த பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யாராவது காணாமல் போயிருக்கிறார்களா? சஹாபாக்கள் சில பெயர்களை சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நான் ஜுலைபிப்பை காணவில்லை. அவர்கள் தேடி சென்றார்கள். அங்கே ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரையில் ஷஹீதான நிலையில் இருந்தார்கள். அவரை சுற்றி பல எதிரிகள் இறந்து இருந்தனர். அவர் வீரமாக போராடி ஷஹீதாகி இருந்தார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர் என்னுடையவர், நானும் இவருடையவன். எவ்வளவு பெரிய மரியாதை! இன்று உலகம் மனிதரை அழகு, பணம், புகழ் வைத்துதான் மதிக்கிறது. ஆனால் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது, அல்லாஹ்விடம் உயர்வது ஈமான் மற்றும் நல்ல இதயம் மூலமே. நீங்கள் சாதாரண மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் உயர்ந்தவராக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய வரலாற்று வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.